ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பேச போகிறது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில ஆபத்தான நீர்வழிகளை பற்றி. இதெல்லாம் பார்க்குறதுக்கு சாதாரணமான கடல், நதி, ஏரி இது மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த நீருக்குள்ளே பார்த்தீங்கன்னா மிஸ்டீரியஸான விஷயங்கள் நிறைஞ்சிருக்கு. அங்கே போனவங்க சிலர் திரும்பிய வரவே இல்லைன்னு சொல்லப்படுது. ஸோ இப்படிப்பட்ட நீர்வழிகளோட ரகசியத்தையும் அதிசயத்தையும் பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா ஜப்பானில் மைக்கோன்னு சொல்லக்கூடிய ஒரு கடல்வெளி. ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மைக்கோ கடல்வெளி ரொம்பவே ஆபத்தான ஒரு இடம்னு சொல்லப்படுது. இங்கே கடலோட நீரோட வேகம் பார்த்தீங்கன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நிமிஷத்தில் அமைதியாக இருக்கும், அடுத்த நிமிஷமே சுழல் வடிவில் சுழல ஆரம்பிச்சிடும். ஸோ அங்கே கடலோட அடியில் மிகப்பெரிய பாறைகள், மர்மமான குழிகள் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லப்படுது. அதுக்குள்ள பல படகுகள் காணாமவும் போயிருக்கு. அதுக்கப்புறமா சில பொருட்கள் மட்டும் மேலே மீது வந்ததாகவும் சொல்லப்படுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நோர்வே நாட்டில் இருக்கக்கூடிய மொஸ்கன் சுழல். இது ஒரு கடல் சுழல், ஆனால் சாதாரணமான சுழல் இல்லை. இங்கே கடல் நீர் வட்டமாக சுழந்துக்கிட்டே இருக்கும். சில நேரம் 40 அடி ஆழம் வர காட்டியுமே இந்த சுழல் போகும்னு சொல்லப்படுது. அந்த சுழலோட கீழே விழுந்தா மேலே வரவே முடியாது. அங்கே மீனவர்கள் சாத்தானோட நீர் சுழல்னு சொல்கிறாங்க. இந்த சுழலோட சத்தமும் கேட்கறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்கணும்னு சொல்லி அங்கே போயிருக்கிற மீனவர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா கடலூர் கடல் பாதை. தமிழ்நாட்டிலே கடலூர் பகுதியில் ஒரு விசித்திரமான கடல் பாதை இருக்குது. வெளியே பார்க்குறதுக்கு இது ஒரு சாதாரணமான கடல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ரொம்ப மிஸ்டீரியஸான ஒரு நீர்வழின்னு சொல்லப்படுது. அங்கே கடலோட நீரோட திசை சில மணி நேரத்துக்கு ஒரு முறை மாறிடும்னு சொல்லப்படுது. அதாவது ஒரே இடத்துல இருந்தாலுமே ஒரு நேரத்தில் நீர் கரை நோக்கி ஓடும், சில மணி நேரத்துக்கு அப்புறமா அதே நீர் கடலை நோக்கி பாயும்னு சொல்லி. ஸோ அதனால் அங்கே போகிற சின்ன சின்ன படகுகள், மீன்பிடி வலைகள் எல்லாமே சுழன்று கீழே இழுக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. மீனவர்கள் சொல்கிறாங்க, சில இரவுகளில் அந்த கடலில் திடீர்னு கத்துற மாதிரி ஒரு மிகப்பெரிய சத்தம் வரும். அந்த சத்தத்துக்கு அப்புறமா அலைகள் எல்லாம் மாறி படகுகள் எல்லாம் காணாம போயிருக்குன்னு சொல்லி. அந்த இடத்துல ஜிபிஎஸ் மாதிரியான சாதனங்கள் கூட வேலை செய்யாது. அதாவது அங்கே ஒரு காந்த சக்தி மாதிரி ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. விஞ்ஞானிகள் இதுக்கான காரணமாக கடலடியில் இருக்கக்கூடிய பழைய நிலச்சரிவோ இல்லைனா அடிமட்ட காற்று அழுத்தமோ இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவரை காட்டியுமே இதுக்கு சரியான காரணம் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியலை. நான்காவது பார்த்தீங்கன்னா நைல் நதியோட மரண பகுதி. ஸோ இது ஆப்பிரிக்காவில் இருக்குது. நைல் நதி தான் இந்த உலகத்தோடைய நீளமான நதின்னு சொல்லப்படுது. வெளியே பார்க்குறதுக்கு அழகா அமைதியாக இருக்கும். ஆனால் அந்த நதியில் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா மரண பகுதின்னு அழைக்கப்படுது. அங்கே நீருக்குள்ளே பெரிய பெரிய குழிகள் எல்லாம் உருவாகி அது நீர்க்குழின்னு சொல்லப்படுது. ஏன்னா அந்த நீர்க்குழிகள் நீரை கீழே சுழன்று போகுது. அங்கே நீருக்குள்ளே பெரிய பெரிய குழிகள் எல்லாம் உருவாகி இருக்கும். அதைத்தான் நீர்க்குழின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த நீர்க்குழிகளில் இருக்கிற நீர் பார்த்தீங்கன்னா கீழே சுழன்று போகும். ஸோ அதனாலே யாராவது அந்த இடத்துல விழுந்தால் மேலே வர முடியாது. நீர் அவங்களோட உடம்பை இழுத்துக்கிட்டே போயிடும் ஒரு சில வினாடிகளில். ஸோ விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடம் பூமிக்கு அடியில் இருந்த ஒரு பழைய எரிமலை வாய்க்காலோடு இணைஞ்சிருக்கலான்னு சொல்லி. ஸோ அதனால தான் அடிக்கடி காற்றழுத்த மாற்றம், நீர் சுழல், சில சமயத்தில் வெப்பம் கூட உண்டாகுதுன்னு சொல்கிறாங்க. ஐந்தாவது இடம் பார்த்தீங்கன்னா கைரான்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரி. இது ரஷ்யா நாட்டில் இருக்கக்கூடியது. ஸோ வெளியில் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக அமைதியாக இருக்கும். ஆனால் இந்த நீரோட அடியில் ஒரு மறைந்த மரணம் காத்திருக்கு. அது என்னென்னா, இந்த ஏரி ஒரு காலத்தில் அணுசோதனை நடந்த இடத்துக்கு பக்கத்தில் இருந்திருக்கு. ஸோ அந்த சோதனைக்கு அப்புறமா ரேடியேஷன் நிறைந்த கழிவுகள் இந்த இடத்துல ஊற்றப்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறமா அந்த நீர் விஷம் போல மாறி இருக்கு. அந்த ஏரிக்கு பக்கத்தில் சில நிமிஷம் நின்னாலே மனிதனுக்கு ரேடியேஷன் பாதிப்பு தொடங்கிடுன்னு சொல்லப்படுது. சில வருடங்களுக்கு முன்னால சில சயின்டிஸ்ட் அங்கே ரேடியேஷன் அளவை கணக்கிட போனப்ப சிலர் உயிரிழந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு சாதாரணமான ஒரு நீர் மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த நீரடியில் நிறைய மிஸ்டீரியஸான விஷயங்கள் அண்ட் டேஞ்சரஸான விஷயங்கள் நம்ம கற்பனையை தாண்டி இருக்குன்னு சொல்லலாம். அதுதான் இயற்கையோட மறைமுகமான ரகசியம்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.